இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா நம்ம வந்து கியூரியாசிட்டியோட பேசுறோமா? எஸ், இந்த பாயிண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யூஸ் பண்ணிருக்கீங்களா? எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது இப்படி நான் கையில மூடிட்டு பேசிருக்கீங்களா? இது ஏதோ உள்ள இருக்குப்பா, என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தேடுற மாதிரி வந்திருக்காங்களா? இல்ல வேற யாராவது ட்ரை பண்ணிருக்காங்க, நீங்க அவங்க பின்னாடி இருந்திருக்கீங்களா? பிசினஸ்க்கு முக்கியமா? ஓகே மேடம். Thank you. Happy So, birthday, ma'am. Happy birthday, ma'am. Thank you. Happy birthday, ma'am. Thank you. நான் தான் சொன்னா உங்களை ஸ்டேட்டஸ் வச்சுட்டா பர்த்டே. ஐயோ சார் வேண்டாம் சார், யார் கூட போறவங்களுக்கு நாளைக்கு ஸ்டேட்டஸ் பாருங்க. டயபிட்டிஸ் ரொம்ப ஃபுல் பிளேஜ் இருக்கவங்க கூட அதை ரிவர்ஸ் பண்ணி வாழ்றவங்க வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி அப்படிலாம் வாழ்றாங்க. அப்படி அது எப்படி ஒருத்தர் டயபிட்டிஸ் போட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காரு, அப்போ அப்படியா? அப்போ ஒரு கியூரியாசிட்டி வரும். ஓகே, இப்படி உங்க பிசினஸ்ல எங்கெங்க நீங்க கியூரியாசிட்டி உண்டு பண்ணலாம்? இந்த கியூரியாசிட்டி பாயிண்ட் வந்து லைஃப் சக்சஸ் பாயிண்ட்லயும் வரும். யாருக்கு லைஃப்ல கியூரியாசிட்டி இல்லையோ அவங்க லைஃப்ல முன்னேற முடியாது. கியூரியாசிட்டி உருவாக்கணும் வேற கதை, கியூரியாசிட்டி இல்லாதவங்க லைஃப்ல முன்னேற முடியாது. ஏன் நடக்கு, எப்படி நடக்கு, நம்மளும் பண்ணலாமா, சான்ஸ் இருக்கா, என்ன செய்யணும், அதுக்கு எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணா, கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண நம்ம ஒரு பக்கம். ரெண்டாவது கியூரியாசிட்டியா வாழணும். எங்கெல்லாம் கியூரியாஸா இருக்கோ நம்ம பேச. நான் ஊர்ல இப்போ ஒரு தேர்காட்டில் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப நான் கேட்டேன், இங்க வந்து இவ்வளவு பேரும் இவ்வளவு காருக்கு எல்லாம் கோடி கூட சம்பாதிச்சு கார்ல வந்து நிக்கல, அங்க வெளியே அந்த கார்டனிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, சரி எம்ஜிஆர் அரசியல் வந்த காலம் வேற, இப்ப விஜய் வேற காலம் வேற. 200-300 ரூபாய்க்கு தோட்ட வேலை பார்த்துட்டு அவங்க பேசி விஜய் அரசியல் வந்து ஜெயிப்பாரா இல்லையா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், இவ்வளவு பேர் நீங்க இவ்வளவு பங்களா இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு கார்ல இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் வந்து கேட்டேன், என்னடா பண்றீங்க நீங்க, என்ன பண்றீங்க, எப்படா நீங்க காருக்குலாம் வச்சிருக்கீங்க, எப்படா அவ்வளவு சம்பாதிச்சீங்க, எவனாவது கேட்டானா? எந்த தோட்டக்காரராவது யாராவது கேட்டாங்களா? கேட்கல. நான் தோட்ட வேலை செய்யணும் தப்பு அப்படின்னு சொல்ல வரல. தோட்ட வேலை செஞ்சு நீங்க கார்டனரா இருந்து பெரிய பெரிய கார்பரேட்டுக்கு நீங்க கார்டனிங் கான்ட்ராக்ட் எடுத்து லட்ச லட்சம் சம்பாதிக்கலாம். இப்ப ரீசனா நாங்க ஒரு பிசினஸ் வச்சு படிக்கும் போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து கார்டனர். அவர் ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனி அந்த கார்டன் எப்படி மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு லட்ச லட்சம் சம்பாதிப்பார். நாங்க 5 லட்சம் ஃபீஸ் கொடுத்து அவுட் ஆகி போய், அப்பா இதுக்கு மேல எங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது இல்லையா சாமி, நாங்க மாட்டோம். அவர் அடுத்த 10 லட்சத்துக்கு உட்காந்துருக்காரு. அடுத்த ஃபீஸ் வந்து 10 லட்ச ரூபா ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு. அவங்க பிசினஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருக்கோமா, நம்ம கியூரியாஸா இருக்குமா? ரெண்டு கேள்வி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் நான் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்றதுக்கு. அவ்வளோ நாள் வரைக்கும் கனெக்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டிவ் மாதிரியே இருக்கும். ஸோ கனெக்ட்லேயே இருப்பாங்க தொடர்ந்து. என்னோட லக் என்னன்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரே கோச்சாக இருந்துச்சு. எனக்கு வேற கோச்சஸ் அலோகேட் ஆகாம ஒரே கோச்சு. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கியூரியாசிட்டி வந்திருக்கு, எங்க கியூரியாசிட்டி முதல்ல நம்ம ஒருத்தவங்களை கிரியேட் பண்ண விட்டுறோம். நம்ம எங்கேயாவது கியூரியாஸா நீங்க தேடி இருக்கீங்க, வச்சிருக்கீங்க, அனலைஸ் பண்ணி பண்ணா சொல்லலாம். எஸ் எம்ஜி ஒர்க் வந்து அது எப்படி சொல்றேன்னா, நம்மளோட ஒர்க் இப்போ மாஸ்டர் ஒரு சில இடங்கள்ல டக்குன்னு சொல்றப்ப தெரியும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் எவ்வளோ எடுத்தா அந்த டக்குன்னு அந்த யோசனை வருது, ஆன் ஸ்பாட்ல அந்த டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மேம் வந்து டக்குன்னு இப்போ பிஎஸ் சொன்ன மாதிரி அடுத்தடுத்தது விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது எங்கேயுமே ஸ்டக் ஆகாம இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 இயர் பிஃபோர்லாம் பார்த்தோம்னா 3 மணி வரைக்கும்லாம் ஆன்லைன்ல இருப்பாங்க, ரிப்ளைஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். 3 மணிக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கும். சொல்லிட்டே போகலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். Thank you. ஒரு கூடி சொல்லலாம். நான் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட ஈவென்ட் பாக்குறதுக்கு வந்து நான் போகல. அப்போ வந்து எங்க வீட்ல ஒரு ஒரு டார்கெட் மாதிரி சொல்லி வந்துட்டு கூப்பிட்டாரு. அப்ப என் சின்ன பையன் வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து சொன்னான், இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேஞ்ச் ஆவீங்க அப்படின்னா. அவன் எதுக்கு சொல்றான் ஏன் சொல்றான்னு எனக்கு புரியல. அப்ப வந்து அவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிருந்தான். சரி ஏதோ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு விஷயம் சொல்றான், சரி நம்ம பார்ப்போம் எதுவா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அவர் சொன்னதுக்காக போனேன். பட் இருந்தாலும் இவன் சொன்ன விஷயம் வந்து தேர்ட் படிக்கிற பையன் நான் சேஞ்ச் ஆவான்னு சொல்றானே அப்படிங்கறக்காக பாக்குவோம் அப்படின்னு அந்த கியூரியாசிட்டி ஒன்று கிரியேட் ஆச்சு. அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு காரணம். தேங்க்யூ. சரியான எக்ஸாம்பிள். கரெக்டா? ஓகே. இல்ல இப்ப கூட நம்ம பேசுறது இதுதான் இல்லையா? கியூரியாசிட்டி வாழ்க்கை முன்னேறமா, இது என்ன புதுசா இருக்கு? நல்லா உழைச்சாதான் முன்னேற முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா படிச்சா முன்னேற முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம். கியூரியாசிட்டி இருந்தா தான் லைஃப்ல முன்னேற முடியும், இது என்ன புதுசா இருக்கு? எஸ் மாஸ்டர். எனக்கு வந்து எம்எம்ஜிலே வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டரை விட ஒருத்தவங்க பிடிக்கும் அப்படின்னா நான் ஸ்வேதா மேம் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன எங்கெங்கெல்லாம் தூக்கி தூக்கி போட முடியுமோ அங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 8:25 கூட நான் வந்து குரூப்ல எனக்கு சேலஞ்சஸா இருக்கேன், அட்டன் பண்ண முடியலன்னு.
நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கே, உள்ள வாங்க அப்படின்னாங்க. சப்போஸ் நான் உள்ள வரலன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். So அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம எம்எம்ஜிக்குள்ள வந்தவங்கள யாரு எங்கனாலும் ஓகே இவங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி கொடுத்துடணும், இதை இவங்களுக்கு அதை செஞ்சிடணும், இந்த இடத்துல நம்மளே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த இடத்துல கமாக்குறி போட்டு ஸ்வேதா மேம் எப்பயுமே கூட்டிட்டு போற ஒரு ஆளா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. எம்எம்ஜிக்குள்ள ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பாக்குறேன். மேமால எப்படி இது முடியுது, எப்படி அவங்க அதை கவர் கேட்ச் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப கூட ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சேஞ்சஸ். இதே மேம் அதை சொல்லல அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் மேம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி விட்டுற மாட்டேங்கிறாங்க. எனக்கு நான் எம்எம்ஜிக்குள்ள என்டர் ஆன நாள்ல இருந்து எம்எம்ஜி கால் பண்ண நாள்ல இருந்து இந்த மினிட் வரைக்குமே எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. இது நான் வந்து மேம்க்கு ஒரு கிஃப்டாவே நான் வந்து ஷேர் பண்றேன். அட்வான்ஸ் விஷயம் ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூ. என் லைஃப்ல நீங்க ஒரு பெரிய ஒரு ஆள். இன்னைக்கு நான் எம்எம்ஜில இவ்வளவு டிராவல் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது நீங்க தான். தேங்க்யூ மேம். சார் நீங்களே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நிறைய வருஷ சம்பளத்தை மாச சம்பளமா மாத்துறதுக்கு. எஸ், அவங்களை கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி கொடுது. எஸ், நம்ம நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு செஷன்ல நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நம்மளை சுத்தி விட்டு நம்மளுக்கு பின்னாடி அலைவாங்க. ஓகே, அட் த சேம் டைம் நம்மளும் கியூரியஸா இருக்குன்னு சொல்றேன். அஸ் அ பிசினஸ் மேனா நம்மளும் கியூரியஸா இருக்கணும். எங்க கியூரியஸ் கிடைச்சாலும் உள்ள இறங்கி அது என்னடா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு கியூரியஸ் வந்திருக்கு தேடி இருக்கீங்க, இன்னும் என்ன உங்களுக்கு கியூரியஸா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே சாஞ்சிடுவாங்க. ஆமா எல்லாம் தெரியும் அவ்வளவுதான், சரி அவ்வளவுதான். கியூரியஸ் வந்து வரணும். இப்ப லேட்டஸ்ட் எனக்கு வந்து கியூரியஸ், என்னடா அவன் பைக் எடுத்துட்டு சும்மா சும்மா சுத்திட்டு இருக்க, வேலை சொல்லி எப்படா பைக் எடுத்து சுத்துறானு. இது ஒரு பொழப்புன்னு அலைஞ்சிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் பைக் வாங்கி போட்டு அதுக்கு சட்டை கிட்டே பேண்ட் போட்டு அது பத்தி 20,000 செலவழிச்சு அப்புறம் பெட்ரோல் போட்டு சும்மா அங்க போய் ஒரு 300 கிலோமீட்டர் போய் அங்க போய் டீ குடிச்சு ஆசைப்பட்டு திரும்ப 300 கிலோமீட்டர் வரணும். வேலை சொல்லி இல்லடா உங்களுக்கு, என்னடா பண்றீங்க நீங்க? அந்த கியூரியாசிட்டில நானும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரன் தெரிஞ்சு இப்ப ட்ராவல் பண்ணி இப்ப புதுசா ஒரு குரூப் ஜாயின் பண்ணிருக்கேன். 250 பேர் இருக்கான உள்ள, 252 பேர் ஃபுல்லா வந்து அந்த பைக்ல உள்ளவங்க தான். உள்ள ஒரு தடவை மெசேஜ் உள்ள போக முடியாது. நான் ஆர்கில போட்டேன் 300-400 மெசேஜ் பேசுறானு. பைக்கை பத்தி தான் பேசுறானோ, பைக். ஏன்னா உங்களுக்கு வேலை சொல்லி இல்லையாடா, பொழப்பு இல்லையா, பிசினஸ் இல்லையா, சப்பாத்தி இல்லையா, பொண்டாட்டி பிள்ளை இல்லையாடா? எனக்கு அந்த மாதிரி டவுட் இருக்கு. சரி ஓகே, எனக்கு கியூரியாசிட்டி என்னதான் பண்ணதானோ அப்படின்னு. உங்களுக்கு லைஃப்ல என்ன கியூரியாசிட்டி இருக்கு? 2021ல வந்து ஸ்வேதா மேம் கனெக்ட். அப்போ வந்து ஸ்வேதா மேம் வந்து எஸ்கேவி அப்படின்ற ஸ்வேதா எஸ்கேவி அப்படின்ற நேம்ல தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங்க்கு வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். 99 rupees அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரைனிங் ஃபீஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பெரிய கான்வர்சேஷன் அதெல்லாம் இல்ல. அப்போ வந்து நான் நினைச்சிருக்கேன், என்ன இவங்க ரிப்ளையா பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன இது நம்ம 99 ரூபா கட்டிட்டோம், நம்ம ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம சாரோட வீடியோ, அப்போ மாஸ்டர் சாரோட வீடியோ யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்க்கும்போது தமிழ்ல பேசுற ஸ்லாங், இப்போ ஒருத்தங்க சொன்னாங்களே மாஸ்டர் பேசின அந்த ஸ்லாங், அந்த டவுன் டு எர்த் வந்து அந்த ஹார்ட்டை டச் பண்ணி பேசுற வீடியோஸ், அது இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து நான் வீடியோ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து 99 rupees ஒரு ட்ரைனிங் வந்தப்போ அப்போ நான் பே பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ மேம் வந்து ரிப்ளை இல்லை, சரி ரைட் ஓகே அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் 2022ல தான் வந்து மறுபடியும் எம்எம்ஜி கூட ட்ரிச்சி செமினார் அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேச இன்ட்ராக்ஷன்ஸ் வர ஸ்வேதா மேம் வந்து எம்எம்ஜில என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றாங்க, எப்படி வந்து இப்போ இவரு சொன்ன மாதிரி 3 மணி 4 மணிக்கு ஆன்லைன்ல நானும் பார்த்திருக்கேன். நான் கேட்பேன், ஹெல்த் பார்த்துக்கோங்க, உங்க ஹெல்த் அது வேலை முக்கியம், அது ஓகே, ஆனா ஹெல்த் பார்த்துக்கோங்க. அப்ப சொல்லுவாங்க வேலையை முடிக்காம தூங்க முடியாது, தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. 23ல எங்களுக்கு ஏற்பட்ட பர்சனல் சேலஞ்சஸும் சரி, கம்பெனியில ஏற்பட்ட சேலஞ்சஸும் சரி, எனக்கும் சரி ரேவதிக்கும் சரி, அந்த பேரியரை அந்த ஷாக்கிள்ஸை அந்த ஹிண்ட்ரன்ஸை தாண்டி வந்ததுல பெரிய பங்கு ஸ்வேதா மேம் உண்டு. மெசேஜ் மட்டும் போகும்போது தமிழ்நாட்டுல எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க, என்னோட ஒரு பொட்டுல 11 மணி 12 மணிக்கு மெசேஜ் அனுப்புறது. அப்பதான் தெரியும் இவங்க எல்லாம் பழக்கம், அவங்களுக்கு அது புதுசு இல்ல, பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பலாமா நினைப்பாங்க. இவங்க 1 மணி பண்ண என்ன நீங்களா தூக்கலையா, 1 மணி பொண்ணுன்றது மெசேஜ் வருது அப்படின்னு. அதோட விஷயம் சொன்னாரு. தேங்க்யூ. எங்களை விடாம பிடிச்சி துரத்தி கம்யூனிகேஷன் LTS குரூப் ஆரம்பிச்சு மெசேஜ் வந்து மாஸ்டர் கனெக்ட் பண்ணி மாஸ்டர் அந்த குரூப்ல சேர்த்து ஆடியோ போட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ அப், படிக்கலன்னா பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க இவ்வளவு நாள் தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஷாக்கிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் இப்போ மாஸ்டர் மதியான ட்ரைனிங்ல கூட சொல்ல ஆரம்பிச்சாரு, தள்ளி விட்டுருவோம் மறுபடியும் தள்ளுவோம் ஓடுவோம் நீங்களும் நாங்க தள்ளிட்டே இருப்போம், கவலைப்பட மாட்டேன். ஸோ நீங்க எப்படியா ஸ்டார்ட் போயிருங்க அப்படின்னு. ஸோ அந்த புதுசுலி ஸ்வேதா மேம் மாஸ்டரோட வந்து ரொம்ப பெருசு. அது ஃபுல்லா பாத்துட்டு தான் மாஸ்டர் நான் வெளியே வந்தேன். அது எனக்கு தேர்ட்ல இருந்து அந்த ஒரு ஃபீல் மாஸ்டர். ஓகே, ஒரு பிளேஸ் பாக்குற கியூரியாசிட்டி. ஓகே டன். இதுல இன்னும் சம்மந்தப்படுத்தி சொல்லுங்க, உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் சொல்லுங்க. கோச் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ கியூரியாசிட்டி வேணும் நமக்கு, எல்லா விஷயத்துக்கும் கியூரியாசிட்டி. அப்படி இவங்க எப்படி சமைக்காங்க, அப்படி 90 வயசு வாழ்ந்தாங்க. இப்போ எனக்கு நேற்று இருந்து ஒரு கியூரியாசிட்டி, எப்படி நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க எல்லாரும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வீக்லி மார்னிங் இந்த டிஷ், மத்தியானம் இந்த டிஷ், நைட் இந்த டிஷ், அப்புறம் இப்படி நான் ஒரு செட்டப் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தினமும் அதை என்ஜாய் பண்ணி தரவங்க திங்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி. நம்ம சூப்பரா சாப்பிட முடியாதா, ஹெல்தியா சாப்பிட முடியாதா, புரோட்டீன் அயன் சக்தி அது இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கொடுக்க முடியாதா? அப்படி எனக்கு கியூரியாசிட்டி வந்துருக்கு. தேடி ஃபைல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இப்போ அவங்க மேடத்துக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்வேதா மேம்,
ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு ஆடியோ தான் போட்டிருந்தேன் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 30 க்ளோசிங் புக் வாங்கியிருந்தேன். நான் அதை பெருசா படிக்கவும் இல்லை. அது இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை. அது ஒரு சின்ன ஆடியோ மட்டும் போட்டுருந்தேன். புக் லேட் ஆயிடுச்சு வரல அப்படின்னு அவங்க ஒரு சின்ன ஆடியோ போட்டிருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேடத்துக்கு ஒரு இது போட்டுட்டு நான் எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ண பிறகு சொல்லியிருந்த ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். என்னை வந்து எக்காரணத்தை கொண்டும் கை விட்டுறாதீங்க, நான் எக்காலம் கொண்டு நான் எம்எம்ஜி தான் இருப்பேன், எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது, இதுதான் என்னோட லைஃப் அப்படின்ற மாதிரி. அது லாஸ்ட்டாக ஒரு தடவை எனக்கு ஞாபகப்படுத்திருந்தாங்க. இந்த ஆடியோ காட்டினாங்க, நீங்க தான் இது இந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க, கடைசி வரைக்கும் எம்எம்ஜி உங்க கூட இருக்கும், உங்களை விட மாட்டோம் அப்படின்னு. எனக்கு என்னன்னா அவங்க கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கார்த்திகோட கல்யாணத்துக்கு கிடைச்சது. அம்மா உணவகத்துல நாங்க எனக்கு பெருசா அவங்க அங்கிருந்து வந்திருக்காங்க, எங்களுக்கு லோக்கல் தான். ஆனா அவங்க கூசாம போய் அங்க சாப்பிட்டுட்டு இருக்க பக்கத்துல போய் ஸ்நாக்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அவங்க அதை ஏதோ பார்த்து கொஞ்சம் மிரண்டு போய் இல்ல வேணாங்க, இவங்க வச்சு கொஞ்சம் ஒரு 5 ரூபா பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த மிச்சர் பாக்கெட் தான். அந்த அளவுக்கு கேஸ்ல அவங்க கூட அந்த பேசி பழகினது, அப்புறம் அவங்க கூட டிராவல் பண்ணது, அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாது. எப்ப பார்த்தா அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். மேடம் தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கியூரியாசிட்டி இப்ப வந்து எப்படா நான் எப்படா 100 வருஷம் ஒரு கம்பெனில கொண்டு போறாங்க, எப்படி 1000 வருஷம் கொண்டு போறாங்க? ஜப்பான்ல இருந்து ஒரு கம்பெனி 1000 வருஷம் ஆயிட்டு. 1000 வருஷம் எப்படி ஒரு கம்பெனி ஓடும்? 300 வருஷம் 400 வருஷம் கேள்விப்பட்டிருக்கோம். 1000 வருஷம் எப்படி ஓடிச்சு? அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஒருத்தரோட ஃபேஸ் இருக்கக்கூடாது, அது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் கொண்டு பிளாசிக் கொண்டு வரும். நேற்று சதாச்ச நம்பர் நம்ம அப்படி கொள்கை கோட்பாடு அந்த மாதிரி கொண்டு போகணும். யாரும் ஒருத்தர பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த கியூரியாசிட்டி கண்டுபிடிக்க அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நம்ம கம்பெனி நம்ம எப்படி பண்ணணும், நம்ம கம்பெனி என்ன கொண்டு போகணும், நம்ம என்ன தப்பு பண்ணணும், அப்படி சரி பண்ணுவோம், அதை நோக்கி போக ஆரம்பிப்போம். தென் ஸ்டார்டிங் சுவேதா மாதிரி தான் நான் கான்டாக்ட் பண்ணது. அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் கேப் விட்டோடனே அவங்க தான் வந்து என்னை ஃபாலோ பண்ணி கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து அமௌண்டே கிடையாது, ஒரு 10,000 மட்டும் கட்டிட்டு சரி பேலன்ஸ் வந்து நான் கட்டி முடிச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படின்னு நான் சொன்னேன். அவர் மேடம் சொன்னாங்க இல்லை இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்க, பேலன்ஸ் அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சது. ஆனால் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு. சாப்பிடாம ஒரு நாள் பிறகு இருந்தாலும் இருப்பாங்க. மதுரை செமினார்ல பார்த்தேன், நைட்டு பூரா தூங்கல, ஆனால் டயர்டா இருக்கிறாங்க. ஆனால் வந்து சொன்னா இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படி மாதிரி இருந்தாங்க. ரெஸ்ட் எடுக்கணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்காம இருந்தாங்க. அப்புறம் ஊட்டிலேருந்து வரும்போது வாமிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. ஆனால் அவ்வளோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற விஷயம். அப்புறம் நான் மும்பை வரும்போது அங்க இருந்து கூட்டு போயிட்டு அங்க மாசு வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ் போய் ஃபிளைட் ஏத்துறது வரைக்குமே அவங்க சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் சாப்பிடாம இருந்தது அது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து எல்லா டைமும் வந்து மற்ற கோச்சஸ் அப்படின்றத விட ஆரம்ப ஸ்டார்டிங்ல இருந்து அதிகமா வந்து எனக்கு வந்து கோச்சிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே அந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம தேங்க்யூ மேடம். மிஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க்யூ. எங்கேயும் தெரியாம நீங்க எல்லாம் கியூரியஸா இருந்திருக்கீங்க, அதான் இங்க வந்திருக்கீங்க. அதனால எல்லாரும் ரிஜெக்ட் பண்றான். இதனால எங்க போனாலும் யாரும் வேண்டாம்னு சொல்லாங்க. அப்போ நெட் மார்க்கெட்டிங்னா என்ன? வாங்க நெட்வொர்க்ல போடும், யூடியூப்ல போடும். என்னடா அந்த ஆளு மூஞ்சி மண்ணை எடுத்து பிடிச்சி ஃபார்வர்ட் பண்ணு, வேற யாரும் நல்லா பேசுறாரு. ஆனா அந்த அவர் என்னமோ சொன்னாரு, திரும்ப வா, ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. வந்துச்சா? நீங்க ஆரம்பிச்சதே கியூரியஸ்ல வந்திருக்கீங்க. கியூரியஸ்ல வந்திருக்கீங்க. கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ், உங்க டவுன்லைன், நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ உங்களை சுத்தி இந்த கியூரியாசிட்டி நீங்க கிரியேட் பண்றீங்களா? ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி கியூரியஸ் கிரியேட் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. ஓகே, நான் பேசிட்டே இருக்கேன், அது பேச வந்துட்டு இருக்கு. அது பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணல. ஆனா கேள்வி வந்து நம்ம கியூரியஸா இருக்குமா, மக்கள் நம்மள கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சதுக்கும் நம்ம இன்னும் நிறைய பழகிறதுக்கு ஆசைப்படுறாங்களா? மேடம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். முதல்ல அறிமுகமானது 30 days 30 க்ளோசிங்க்கு தான் உங்ககிட்ட வந்தோம். கேட்கும்போது அந்த புக்கை பத்தி பேசுனீங்க. பேசிட்டு அடுத்து எப்ப நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு நான் ஏதாவது ஸ்டடிங் பத்தியோ இல்ல எதை பத்தி ஒரு ரெஃபர் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம்னா உடனே எனக்கு வந்து தகவல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். வாழ்க வளமுடன், வளருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேம். எனக்குலாம் ஒரு தடவை இவங்க பர்த்டேக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மேக் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்காங்க, ஆப்பிள் லேப்டாப். இதெல்லாம் பர்த்டே வரட்டும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பர்த்டே கிட்ட அந்த மாதிரி செலிப்ரேஷன் கிடையாது. என்ன வேணுமோ நம்ம வாங்கிட்டே இருப்போம். ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா பார்த்தோன்னா, எனக்கு என்ன ஃபோன் இருந்துச்சோ அதே ஃபோன் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். எம்எம்ஜில தான் நம்ம பண்ணோம். எல்லாரும் சொல்லுவாங்களா பெரிய ஆளுக்கு நல்ல ஃபோன், சின்ன ஆளுக்கு சின்ன ஃபோன் அப்படின்னு. ஆனா அப்படியே அப்பவுமே அதை டிஃபரன்ஷியேட் பார்க்கல. இவங்களுக்கும் அதே மாதிரி ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபோன் வச்சிருக்காங்க. அது என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம என்னைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லதான் பண்ணணும், அடுத்தவங்க நம்ம ஈக்குவலா பார்க்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிள் என்ன நடந்துச்சுன்னா, அது உண்மையிலே நடந்துச்சு. நான் சும்மா பண்ணி கொடுத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு ஒத்த ஃபோன் வராது. அவ்வளவு ஸ்பேம் காரணம், கிரெடிட் கார்டு காரணம், லோன் காரணம் எனக்கு ஃபோன் பண்ணா ஒரு ஃபோன் வரும். இவங்களுக்கு தான் அவ்வளவு ஃபோன் மெசேஜ் ரிப்ளை பண்றது, நிறைய எக்ஸல் சீட்ல பண்றது, அது பண்றது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன், நல்ல வேலை நம்ம இவங்களுக்கும் நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்தோம். அந்த காலத்துல சொல்றேன். நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கும் கூட இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் நம்மளே மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது நடக்கும். அப்படி நடந்துச்சு. எனக்கு அந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க. நம்பர் வந்து இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு பேசணும் இல்லையா? ஸோ ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அது மாதிரி நான் பார்த்தேன்னா ஸ்வேதா மேம் ஓட கான்ஃபிடன்ஸ், ஸ்வேதா மேம் ஃபுல் கம்பெனி, அந்த மாதிரி நான் எப்பவும் சொல்லுவேன். அதாவது ஸ்வேதா மேம் இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு எம்எம்ஜி உருவாக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்பவும் இருக்கும். ஏன்னா அது ஸ்டார்ட் ஆனது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது. ஸ்வேதா இன்னும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நான் 2-3 பிசினஸ் எல்லாம் பண்ணதுக்கு கூப்பிட்டேன். அப்போ வந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் நடந்துச்சு. அப்புறம் கிடைச்சாங்க, நான் வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா திரும்ப நான் வேலைக்கு போக மாட்டேன். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பெண்மணியை வந்து என்னால பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா அது கூட இவ்வளவு நான் 17 தடவை வேலைக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு நான் அப்படி இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கேன். இவங்க சொல்ல நான் ஒரு தடவை வேலையை விட்டு வந்தேன்னா திரும்ப நான் வேலைக்கு போக மாட்டேன், பிசினஸ் தான் பண்ணணும். ஓகேன்னா சொல்லுங்க, இது என்ன ரொம்ப இருக்கு, சரி வாமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டு போன விஷயம்.
அப்புறம் பகல் ஃபுல்லா கார்பரேட்ல வேலை பார்ப்பாங்க. 6 மணிக்கு மேல வெளியே வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் பிரேக் டைம்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு யாராவது வந்து நான் வேலை பார்த்துட்டு பிசினஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள். அவங்க வேலையை பார்த்துட்டு கேப்ல மெசேஜ் பண்ணி கால் பண்ணிட்டு ஆஃபீஸ் முடிஞ்சா கால் பண்ணிட்டு எங்க ஆஃபீஸ் டைம் வந்து 6 மணிக்கு அப்புறம் தான் இருக்கும். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் யார்கிட்ட பேசுங்க என்ன பேசுங்க ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாம் அப்படிதான் பேசணும். அப்படிதான் எம்எம்ஜி அங்கே ஆரம்பிச்சு இந்த காம்பினேஷன் வந்து எப்பவுமே வந்து பிசினஸ்ல 2 வித்தியாச காம்பினேஷன் இருக்கும். எனக்கும் அவங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட். நான் சேல்ஸ் போல் பச்சன் அமிதாப் பச்சன் பேசுறது இது அவங்க பேச மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் சேல்ஸுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வெளியே வராங்க நான் பட்டப்பாடு. ஸோ இந்த 2 காம்பினேஷன் இருக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஆளு, சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆளு, பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஆளு. இந்த 2 காம்பினேஷன் வந்து கரெக்டா இருந்துச்சு. அது மாதிரி எப்பவுமே ஈகோ அது மாதிரி விஷயங்களுக்கு வந்ததுல சண்டை போட வரும்போது பார்த்துட்டு நாங்க சேர்ந்து பிசினஸ் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் அவங்க வீட்டுல எங்க வீட்டுல அதையும் தாண்டி எல்லாரும் சைட்ல ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம போற பாதையும் நேர்மை உண்மையை கட்டுறதா போதும். உலகத்துல ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ப முடியும் அப்படின்னா ஸ்வேதா மேம் நம்புவேன். அவங்க எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. இந்த கூட்டம் தேடி இருக்கிறது அதான் காரணம். எனக்கு உண்மை பேசுற ஆள் தான் வேணும், அவங்களுக்கு உண்மை பேசுற ஆள் வேணும். 2 மீட் பண்ணும்போது எதனாலும் உண்மையை பேசுற ஒரு விஷயம் வந்து இந்த வரைக்கும் போட்டு வச்சு பாக்குறேன். நான் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சிதமா பிளஸ் ஸ்டார்ட் டில் டேட் தெரியல. எனக்கு 14-15 இயர்ஸ் இந்த ரிலேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே சிதமா. தேங்க்யூ சார். மேடம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேம். எனக்கு வந்து மேம் வந்து நான் புக் வாங்கும்போது அவங்க அதை எவ்வளவு அளவு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த புக்கோட படிச்சுட்டு அவங்க எந்த மாதிரி எல்லாம் அவங்க பிசினஸ் லைஃப்ல சக்சஸ் பண்ணாங்கன்ற போது அறிமுகம் பண்ணாங்க. அது எனக்கு அதுக்கப்புறமாவும் கால் பண்ணி எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிசினஸ் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது டீமை பத்தியும் விசாரிச்சாங்க. அந்த ஒரு கேர் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப மேம் கிட்ட பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் எந்த மெசேஜ் போட்டாலும் அந்த டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒரு இதோடவே நம்மளை நடத்தும் போது அது ரொம்ப பிடிச்சது மேம் கிட்ட. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா மேம். தேங்க்யூ. எம்எம்ஜியில் வந்துட்டு அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் பார்க்காத ஒரே ஆள். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம் ஜெண்டர் டிஃபரன்ஸ். அது எனக்கு சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா மேம். வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் இந்த மாதிரி நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால பார்த்தா நான் இப்படி இல்ல. என்ன வந்து பயப்பட மாட்டேன், ரொம்பலாம் பயந்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஆனா அந்த எதுலையாவது நீ பயந்தாலும் பயப்படக்கூடாது. அப்புறம் இப்ப எல்லாரும் சொல்ற மொத்தமும் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது ஃபுல்லா கிரெடிட் சாருக்கு, அப்புறம் இது ஃபுல்லா சாரோட வளர்ப்பு. நான் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தப்பு பண்ண போறேன் அப்படின்னா கூட இவர் வளர்த்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் பேசுமா இப்படி எல்லாம் தப்பு பண்ணுமா அப்படின்னு அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வர வேண்டாம். அது எப்போதுமே உள்ளே இருக்கும். அந்த விஷயத்தை தாண்டி நான் போவே மாட்டேன். அப்படியே வளர்த்திருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன் சார். தேங்க்யூ. கடைசியா 2 சொல்லி பிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்எம்ஜில ரோல் மாடல் ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சதா பார்த்திருக்கேன். நான் வந்து எம்எம்ஜி வளர்த்த பொண்ணு அதுக்கு எக்ஸாம்பிள் எம்எம்ஜி பண்ணேன். நான் சொல்ற ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி தனக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க இப்ப சொந்த வீட்டுல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சொந்த வீட்டுல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லோன் கூட முடிக்கணும் அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எம்எம்ஜி வந்து சொல்லல, உண்மையிலே செய்ய போகுது. இப்ப ரோஸ்க்கு சொல்லிருக்க அவளும் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த எம்எம்ஜி வளர்க்குற பொண்ணா நான் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கிட்டு நான் புருஷன் வீட்டுல வளர மாட்டேன், புருஷன் என் வீட்டுல இருந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி விட்டது வந்து நான் சொல்ல பாக்குறேன். என்னது மணிவல் சொன்ன மாதிரி எந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் எல்லாம் ஆண் பெண் வித்தியாசம் பழகிறது எப்பவும் அப்படிதான் பழகம் நினைச்சிருக்கேன். அந்த விஷயம் போய் சேர்ந்து சார் எம்எம்ஜி வரக்கு முன்னாடி வந்துட்டு பீப்புளை கூப்பிடுவோம், நம்ம ரிசல்ட் எடுத்து கொடுக்குறோம், ப்ரோக்ராம் காட்டுறோம், அவங்க எப்படியாவது பண்ணி இது பண்ண வைக்கணும். அந்த ஒரு மைண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எம்எம்ஜி வந்த பின்னாடி தான் வந்துட்டு பீப்புள் எந்த மாதிரி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த கொடுக்கணும். அவங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமா இல்ல பிசினஸ் வேணுமா மணி வேணுமா அவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அவங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது.